நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட பகல் பொழுதிலே தேவ ஆவியானவர் உங்களுடைய வார்த்தையை துணிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களிலிருந்து பேசுகிறோம். பரிசுத்த ஆவியானவர், ஜீவன் தண்ணீராக இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் ஆத்மாவை தாகம் தீர்க்கும்படி பரிசுத்த ஆவியானவர் இடைபெறும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். ஆத்ம போஜனமாய் இந்த ஜீவ வசனம் எங்களை உயிர்ப்பிக்க ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், அப்படியே நடத்துவீர்களா இயேசுவின் நாமத்திலேயே பிதாவே, ஆமென். கவனிக்க சொல்லுங்க, ஆமென். ஆனா நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் நம்ம ஒரு கேள்வி கேட்போமானால் அது உள்ளத்துல வந்து கொண்டே இருக்கும். ஏன் இதை ஆண்டவர் அனுமதித்தார்? கவனிக்கல, சொல்லுங்க, ஆமென். ஏன் தேவன் இதை அனுமதித்தார்? அது தேவ சித்தம், சொல்லுங்க, ஆமென். வசனத்துல வாசிக்கும் போது செங்கடலுக்கு நேர போ சொன்னதான் வருதா? செங்கடலை பிரித்ததான் வருதா? செங்கடலுக்கு நேர போ. ஜனங்கள் போகும்போது பெரிய செங்கடல் இருக்கிறது. அவருக்கு தெரியுது பிரிப்பேன், ஆனா ஜனத்துக்கு தெரியாது. மோசைக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. கர்த்தருக்கு கீழ்ப்படியா நீ போ, என்ன ஆண்டவரே செங்கடல் இருக்கு சொல்லுங்க. செங்கடலுக்கு நேரதான் அவர் நடத்தினா. போ, செங்கடலுக்கு முன்ன செங்கடல் இருக்கிறது அவர் பிரிக்க அவருக்கு தெரியும். சொல்லுங்க. தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன் இருந்த போது கோலை நீட்டினான். அந்த மோசை மனுஷ பிரகாரமா சிந்திச்சிருந்தா ஒண்ணும் நடக்காது. அந்த கோலை நீட்டினா செங்கடல் பிளக்குமா? ஆடு மேய்க்கிற கம்ப வச்சு செங்கடல் பிளக்குமா? ஆண்டவர் இதெல்லாம் நடக்குமா? ஆடு பத்திக்கு போற கம்பம் தூக்கி நிறுத்தினா செங்கடல் ரெண்டாம் பிளக்குமா? ஜனம் 25 லட்சம் ஜனம் நடந்து போகுமா? சொல்லுங்க. மோசையுடைய வேலை அது கிடையாது. மோசைக்கு தெரியவும் தெரியாது. வேதம் சொல்கிறது அவர் தன்னுடைய நாசியின் சுவாச காற்றினால் செங்கடலை பிளந்தார். ஜனங்களுடைய கண்களுக்கு கம்பு மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. ஜனங்களுடைய கண்களுக்கு தெரிந்தாலும் மோசை தூக்கி அந்த கம்போட நீட்டு, அவ்வளவுதான் ஒரு அடையாளம். ஆனா அந்த கோல்ல இருந்து வெள்ளமே பெறப்படல. வசனம் சொல்கிறது தன்னுடைய நாசியின் சுவாச காற்றினால், சொல்லுங்க, ஆமென், செங்கடலை பிளந்தார். அதே நாசியின் சுவாச காற்று நமக்கு ஜீவனா கொடுத்து. உலகத்துல எந்த விஞ்ஞானியும் ரஷ்யாவா இருக்கட்டும், எந்த எத்தனையோ விஞ்ஞானம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கண்ணாடி கட்டில வச்சு உயிர் போறதை பிடிச்சிருவோம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. மனுஷனுக்குள்ள உயிர் பிரியும் போது அதை எப்படியாவது பிடிச்சிடணும், அதை எப்படியாவது பிடிக்கிறது வேலை பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கேன் நானும் கூட. என்னுடைய தகப்பனார் இறந்து போனார் சமீபத்துல. ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்காரு. வருது, ஞாபகம் வருது, போகுது, ஒரு சத்தம் வருது, ஒரு வரட்ட மாதிரி வருது. நான் கால் வைத்து அந்த மருத்துவமனைக்கு இறந்தாரா இறக்கலான்னு தெரியாது, கன்ஃபார்ம் பண்ணணும்ல. அப்படி போய் வருது, அப்படி தூக்கி கால் வச்சு பின்னாடி கூட்டிட்டு போனோம் அரசாங்க மருத்துவமனை. எப்ப இறந்தாருன்னு எங்களுக்கு தெரியும். இந்த நொடியில இந்த நேரத்துல இறந்தாரு தெரியவே தெரியல. நீ கவனித்து பாருங்க, நியூஸ் சொல்லும்போது சொல்லுவோம் தூக்கி தொகுதலும் ஓடுவார். ஓடி போய் எப்படியாவது ஏதோ ஒரு விபத்துல பல விதமான துயரத்துல அவர் சொல்லுவார் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்தார். அவர் பார்த்து அவரு ஒரு கணக்கு வச்சிருப்பார். அவர் தொட்டு பார்க்கல, அவருக்கு சேர்த்து 2 மணி நேரம் ஆச்சு. நியூஸ் அடிக்கடி சொல்லுவாங்க, கவனிச்சார். மனுஷன் இன்னைக்கும் கூட அந்த உள்ளான அந்த ஜீவன் கர்த்தர் கொடுத்த அந்த உள்ளான மனுஷன் பிரிகிறத எப்படியாவது பிடிச்சிருப்பான்னு பாக்கணும். அல்லது காட்டதான் முடியுமா? காட்ட முடியுமா? எனக்கு உயிர் இருக்கா சார்? எனக்கு உயிர் இருக்கா? காட்ட முடியும். உயிர் இருக்கா? ஆனா உயிர் இல்லைங்கிறத காட்ட முடியும். இவருக்கு உயிர் இல்லை அப்படிங்கிறத காட்ட முடியும். அப்ப அவர் பெட்டியில இருப்பார். 3 நாளா நான் பெட்டிக்குள்ள சும்மா இருப்பார். இப்போ உயிர் இல்லைங்க. உயிர் இருக்கிறத காட்ட முடியாது, இல்லைங்கிறத காட்டிக்கலாம். உங்களுக்கு உயிர் போயிடுச்சு. ஏன்னு சொல்றது, நாசியின் சுவாச காற்றை கொண்டு செங்கடலை பிளந்த ஆண்டவர் அந்த நாசியின் சுவாச காற்று நமக்குள்ள இருக்கு. ஜீவ ஆத்மா வச்சிருக்க சொல்லுவாங்க. லிவிங் சோல், பைபிள் சொல்றது லிவிங் சோல், ஜீவ ஆத்மா. அந்த ஜீவ ஆத்மாவை வேதம் சொல்றது உள்ளான மனுஷன். என்னைய இயக்குறது இந்த சரீரம் கிடையாது. இருந்து பாருங்க, சொல்லாமே இந்த சேவியர், பாஸ்டர் சேவியர்ங்கிறது இந்த தோளும் இந்த கண்ணும் இந்த முடியும் இந்த நெத்தியும் இந்த சரீரமும் இல்லை. இதுக்குள்ள இருக்க உள்ளான மனுஷன். சொல்லுனாமே நீங்க எப்படி பாக்குற? திடமாத்திரமா இருப்பான். திடமாத்திரமா விட்டா 5 பேர் அடிப்பான், ஆட்ட சாட்டமா. நான் துணி இல்லாம பைத்தியக்காரனா நினைத்து கொண்டேன். துணி இல்லை, துவைச்சது இல்லை, குளிச்சது இல்லை, மனமும் நீரும் போக அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறான். பார்க்க திடகாத்திரமா இல்லை. அப்ப அந்த மனுஷனுக்குள்ள உள்ளான அந்த மனுஷனுடைய நிலை கெட்டு போயிடுச்சு. சரீரம் கிடையாது மனுஷன். இன்னைக்கு நிறைய பேர் இப்படி அல்ல. நான் சொல்றது உள்ளான மனுஷன். சொல்லுவாமே பைபிள் சொல்றது இன்னர் பீயிங் ஆர் இன்னர் சோல், இன்னர் மேன் அப்படின்னு உள்ளான மனுஷன். நமக்குள்ள கற்றுக்கிறது உள்ளான மனுஷன். இந்த சரீரம் புறம்பான மனுஷன். இதைதான் கற்று சொல்றாரு. நீங்க மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவார். இந்த சரீரத்தை, இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறது உள்ளான மனுஷன். ஆவி, ஆத்மா, சரீரம் கற்று சொல்றாரு. இது சரீரம், இதுக்குள்ள ஒரு ஆத்மா. அறிவு, சித்தம், எண்ணம், உணர்ச்சி இதெல்லாம் சேர்ந்தது ஆத்மா. அறிவு, சித்தம், எண்ணம், உணர்ச்சி இதுக்குள்ள இருக்கு. இதை தாண்டி உயிர் இருக்கு. இன்னர் மேன். சொல்லுவாமே
இன்னர் மேன் சொல்கிறோம். அதுதான் பரிசுத்த பவுல் சொல்கிறார், உள்ளான மனுஷரை வல்லமையாய் பலப்படவும் பவுல் சொல்றார். உள்ளான மனுஷனை வல்லமையா பலப்படுறதுக்கு மனுஷன் பரிசுத்தமா இருக்கணும், வேத வசனத்தை வாசிக்கணும், விசுவாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். அப்பதான் உள்ளான மனுஷன் பலப்படும். இந்த வெளியான மனுஷன் பலப்படணும்னா கொண்டுக்கு 2 பிரியாணி சாப்பிட வேண்டியதான், ஹார்லிக்ஸ், பூஸ்ட், முட்டை, கறி. இந்த புறம்பான மனுஷன் சரிதான், நல்லா இருக்கும். ஆனா உள்ளான மனுஷன் வீக்கா. பரிசுத்த பவுல் சொல்றார், உள்ளான மனுஷனை நீங்கள் வல்லமையாய் பலப்படவும். சத்தமா சொல்றாங்க, உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்படவும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இங்கே சில முக்கியமான குறிப்புகளை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தந்தார். மனுஷன் இந்த பூமியில நம்ம நடக்கும்போது தேவ மனுஷன் போராட்டத்தை சந்திக்கணும். கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமாய் நடக்கிற மனுஷர்களும் போராட்டங்களை நாம் சந்தித்து அதை கடந்து போகணும். சொல்லாமே எதுக்கு பள்ளிக்கூடத்துல பரிச்சை வைக்கிறாங்க? சீக்கிரமா சொன்னா சீக்கிரம் முடியும். எது சீக்கிரத்தை ஒண்ணு தப்பு இல்லை. பரிச்சை எதுக்கு வைக்கிறாங்க பள்ளிக்கூடத்துல? அறிவு சொல்லிக்கணும். சரி, அப்புறம் இவர் என்னதான் படிச்சாரு, நடத்தின பாடத்துல என்னதான் புரிஞ்சுக்கிட்டான், அததான் சொல்லிக்கிறாங்க. பாடம் நடத்தியாச்சு, 1 வருஷம் 100 மார்க்கு கேள்வி 200 வச்சாச்சு, எல்லா பாடத்தையும் கரைச்சு விட்டாச்சு. இந்த மண்டையில புரிஞ்சுச்சா புரியலையா? புரிஞ்சவன போடு, தூக்கி போடு. பாஸ் பண்ண நம்ம ஆட்கள் அப்படி பழகிட்டாங்க. இவனுக்கு என்ன புரிஞ்சிச்சு, இந்த பாடத்துல என்ன புரிஞ்சிச்சுன்னு சோதிக்கிறது தான் பரீட்சை. ஆண்டவர் ஆவிக்குரிய மனுஷன் இந்த பூமியில சோதிக்கிறார். பரலோக மகிமை ஈஸியா வந்துடாது. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. அதை பலவந்தம் பண்ணி போராடுகிறவர்கள் பிடித்துக் கொள்கிறார். பரலோக ராஜ்யம் இடுக்கமான வாசலா இருக்கிறது. கேட்டுக்கு போற வாசல் வழி பிரிவா இருக்கிறது, சாபமா இருக்கிறது. கேட்டுக்கு நரகத்துக்கு போறது மனுஷன் ஒண்ணுமே செய்ய வேணாம். நரக ஆக்கினைக்கு, பிசாசுடைய ஆக்கினைக்கு போறது எதுவுமே செய்ய வேணாம், சும்மா தான் போதும். அது போற வழியில போனா நரகத்துக்கு தான் போகும். ஆனால் வசனம் சொல்கிறது, கேட்டுக்கு போகிற வாசல் வழி பிரிவும் விசாலமா இருக்கிறது. கேட்டுக்கு நரக வாசல், ஜீவனுக்கு போகிற வாசல் வழி இடுக்கவும் நெருக்கமா இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஏன் சிலர் சொல்றார் ஆண்டவர்? அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அந்த ஆத்மா என்ன செய்யுது? நான் பரலோகத்துக்கு போகணும், நான் நரகத்துக்கு போகக்கூடாது, நான் தேவனுடைய முகத்தை சந்திக்கிறேன், தேவன் எனக்கு வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை பெறணும், தேவன் எனக்கு வைத்திருக்கிற வாசஸ்தலத்துல நான் பங்கடையணும். இந்த பூமிக்குரிய அழுக்கு எனக்கு வேண்டாம், இந்த பூமிக்குரிய விபச்சாரம் வேண்டாம், பிசாசு விதைகிற கலை வேண்டாம், பொய் வேண்டாம், சாட்சிக்கேடான வாழ்க்கை வேண்டாம், ஆபாசம் வேண்டாம், நம்ம மேல அருவருப்பு வேண்டாம். நீங்க ஆலயத்துக்கு வருவோம், ஏதோ ஒரு காக்கா இருந்து ஒரு மலம் நம்ம மேல தெரிஞ்சுக்கிறது, சாக்கடை நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து உட்கார முடியாது. குறைஞ்சது தண்ணி வச்சு கழுவிட்டு அல்லது வேற சட்டையை மாத்திட்டு தான் உட்காந்து. உடனடியாக நம்ம மேல படிக்கிற கரையை, அடுக்க நாற்றத்தை உடனே நம்ம தண்ணி விட பார்க்கிறோம். ஆண்டவர் அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. சொல்லாமே ஒரு தேவனுடைய மனுஷன் இந்த பூமியில பரீட்சையை தாண்டணும்னு அவர் விரும்புகிறார். அது ஆவிக்குரிய பரீட்சை. சொல்லுங்க, ஆவிக்குரிய பரீட்சை. இது பரலோகத்துக்குரிய தேவ மனுஷனுக்கு அதை வைக்கிறார். பல விதங்கள் அது வெளிப்படுது. ஆண்டவர் பல பாடங்களை நமக்கு கற்றுத் தருகிறார். பைபிள்ல ஒரு முக்கியமான சம்பவத்தை நம்ம கவனிக்க போகிறோம். ஆண்டவர் புதுசா ஒன்றை கற்றுக் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய ஜனம் அங்கிருந்து படபடையா கிளம்பி வருது. கர்த்தரோட நடத்தி கொண்டு போகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அப்படி படபடையா ஆண்டவர் கூட்டிட்டு வர, லட்சக்கணக்கான ஜனமா கூட்டிட்டு வருகிறார். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்துக்கு. சொல்லுங்க, இருந்து பாருங்க, சொல்லாமே ஆண்டவர் எகிப்திலிருந்து ஜனத்தை புறப்படுறார். இவங்க எங்க இருந்தாங்களோ அங்கதான் வராங்க. சத்தியத்தை புரிந்து கொண்டா கர்த்தர் ஆபிரகாமை தன் சொந்த வீட்டில இருந்து கானானுக்கு கொண்டு வர்றார். ஒரு பெரிய தேசமாக்குமே, பெரிய இனமாக்குமே. உனக்குள் பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும், ராஜாக்கள் தோன்றுவார்கள். உன் வம்சத்துல தான் இயேசுவே தோன்ற போறார். யூதா வம்சத்துல ஆபிரகாம், அடுத்து ஈசாக்கு, அடுத்து யாக்கோபு, யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், 12 பிள்ளைகள் ஒன்று யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்துலதான் இயேசு பிறக்க போகிறார். யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் ஜெயம் பெற்றிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறோம். யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் ஜெயம் பெற்றிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தை. இப்ப ஆபிரகாம் ஆண்டவர் விக்கிரக ஆராதனையை விட்டு, சாக்கடையை விட்டு, பல தெய்வங்களை செய்யறது தூக்குறாங்க. எனக்கு சிநேகிதன் ஆகிடு, உன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடு, சத்தியத்தை கற்றுக் கொடு, நம்ம பர்வதனாகி போ, கூட்டிட்டு இருக்கோம். வந்தாச்சு. வசனம் சொல்லுது, அவனுடைய பிள்ளைகள் படபடையா எகிப்துல அடிமையா இருக்கு. இப்ப அந்த ஜனத்தை மறுபடியும் எகிப்துக்கு வர சொல்லாமே. சில நேரங்கள்ல ஆண்டவருடைய வழிகள் ஆச்சரியமா இருக்கு. சில வேலைகள் நம்ம சொல்லவே முடியாது, நமக்கு புரியவே முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் பெரிய லட்சக்கணக்கான ஜனத்தை மறுபடியும் கொண்டு வரணும். கொண்டு வரும்போது அவருக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுத்தார். சொல்லாமே அதுல ஒண்ணு முக்கியம், நிறைய பாடங்கள் இல்லை. அதுல ஒன்று, இஸ்ரவேல் மக்கள் தங்களை எதிர்த்து இருக்கிற சத்துருக்களோடு சண்டை போட வேண்டியது. அமலேக்கியம் படபட அவங்க பயங்கரமான சண்டையோடு அவங்க வந்து நின்று இஸ்ரவேல் மக்கள் அழிக்க வருகிறார். அப்ப சொல்லுகிறான் மோசே, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு அவனோட போய் சண்டை போடு.
சொல்லுங்க. நமக்காக யுத்த வீரரை தெரிந்து கொண்டு நம்மளை அழிக்க எதிர்த்து இருக்கிற படையை போட்டு நீங்க போய் சண்டை போடும். யோசிப்பாட்டு சொல்லுங்க. சொல்லுது அது அற்புதமான பகுதி. வாசிப்போமா? பைபிளை திருப்புங்க. எத்தனாவது அதிகாரம், எத்தனாவது வசனம்? யாத்திராகம புஸ்தகம். இதுல மைக்கில் வாசித்தா எல்லாருக்கும் ரெக்கார்ட். மாஸ்டர் போய் சேர்ந்தாலும் நீங்க நம்ம யூடியூப்ல நம்ம பிரசங்கம் பூரா பார்க்கணும். அதுக்காக தான் இருக்குது. சோதனை வாசிக்க கர்த்தருடைய வார்த்தையை மறுபடியும் வாசிப்போம். சோதனை எத்தனாவது அதிகாரம்? யாத்திராகமம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. அமலேக்கியர் வந்து ரெபிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, முக்கியமான வார்த்தை, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். நிமிர்ந்து பாருங்க. சொல்லுங்க. ஆண்டவர் எத்தனையோ வழிமுறைகளை கற்றுக்கொண்டா, இதுல ஒரு முக்கியமான உங்க குடும்பம் இதை கற்றுக்கொண்டா, நீங்க இதை பிடித்துக் கொண்டா உங்க குடும்பம் பாக்கியம், குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கு, ஜெயமுள்ள குடும்பமாக. கர்த்தர் ஒரு ஆலோசனை சொல்லுறா, மோசேக்கு சொல்றாரு. அது ஒரு மிக ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியத்தை மோசே கற்றுக்கொண்டான், இஸ்ரவேல் மக்களும் கற்றுக்கொண்டான். அமலேக்குடைய படை, பெரிய படை, கொடூரமான படை சண்டை போடுகிறது. மோசே ஆண்டவரை பார்க்கும்போது, நான் சொல்ற மாதிரி செய்யறேன் ஆண்டவரே, யோசுவாவை எடுப்பு, கொஞ்சம் மனுஷரை தெரிந்துங்க, யுத்தம் பண்ற மனுஷரை தெரிஞ்சுட்டு போய் அமலேக்கோட யுத்தம் சொல்லுங்க. நான் என்ன செய்வேன்? தேவனுடைய கோலை பிடித்துக் கொண்டு மலை உச்சியில போய் நான் நிற்பேன். சொல்லுங்க. சிலத்துல வாசிக்கிறோம், கோலை தூக்கி பிடிக்கும் போது யோசுவா படையில சாட்சி வெட்டி சாட்சி மண்டை போடுறான். யோசுவாவுடைய படை எதிரியுடைய படைகளை வெட்டி சாட்சிட்டு முன்ன சர 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 போகுது. கவனிக்கிறத சொல்லுங்க. மோசே கையை தாழ விடுகிறான், கம்பு கீழே வந்துருது. அவன் கோலை தூக்கி பிடிச்சது அப்படி கையை தாங்கினா எதிரிகள் வெட்டி சர சரன்னு கீழே வரான். அப்படியே இங்கே அடிச்சுட்டே வர்றான் எதிரிகளுடைய படை. உச்சியில இருந்து கோலை தூக்கிட்டே இருக்கு. வசனத்தை வாசிப்போம் கவனமா. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில், எவ்வளவு மகிமையான வார்த்தை, எல்லாம் தயவு செய்து சொல்லுங்க. மோசே தன்னை கம்ப தூக்கி கையை ஏறெடுத்து நிற்கிறான். பர்வதத்தை நோக்கி, ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி நின்று கொண்டிருக்கிறான். ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி தன் கோலை பிடித்துக் கொண்டு கையை விரித்துக் கொண்டு தேவரை நோக்கி பார்த்து நிற்கிறான். அப்பொழுது யோசுவாவுடைய படையை அடிச்சு சாச்சிட்டு போயிட்டே இருக்கு. இப்ப அவன் கை தாழ்கிறது. வாசிங்க. அவன் தன்னுடைய கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். தயவு செய்து நிமிர்ந்து பாருங்க. சொல்லுங்க. இதை இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு மகிமையான பாடமாக கற்றுக்கொள்ளலாம். சொல்லுங்க. நிச்சயமா சொல்லுவேன், உங்க குடும்பத்துல ஜெபம் இல்லாம போகும்போது பிசாசு தன்னுடைய வேலையை என்ன செய்யும்? நஷ்டம் வரும், குழப்பம் வரும், பிரச்சனை வரும், சம்பந்தம் இல்லாத காரியங்கள் எல்லாம் பேய்க்குள்ள தெரியும். ஏன்னா ஜெபம் என்கிற பாதுகாப்பு வளையம் இல்லை. சொல்லுங்க. தேவ பிரச்சனை இல்லை, கடவுளை நோக்கி மன்றாடுகிற ஜெபம் இல்லை. இஸ்ரவேல் மக்கள் அதை கற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவர் எதிர்பார்த்தார். மோசேயை கொண்டு சின்ன பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல யாராவது தண்டனை கொடுத்துருக்காங்க, செங்கல்ல தூக்கி தலை கையில வைக்கிறது, இதுக்குள்ள பள்ளிக்கூடம் இல்லையோ ஆசிரியர் நீங்க போய் இப்ப இல்ல போட்டு நாங்க எங்க ரோமன் கத்தோலிக்க பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது பலவித தண்டனை முழங்காலும் போடணும். அதுல கொஞ்சம் துஷ்டம் இருப்பான்ல, ரொம்ப துஷ்ட வகைப்படுத்துவாங்க. அந்த மாதிரி துஷ்டம் முழங்காலும் போட்டு ரெண்டு கையை வச்சு ரெண்டு கையில செங்கல் இறக்குனா இங்க விடுதான் அடி. அந்த தண்டனை எல்லாம் செங்கல் பள்ளிக்கூடம். நீங்க ஒரு அரை மணி நேரம் உங்க கையை கோலை தூக்கி வச்சிருக்க முடியுமா? ஒரு முயற்சிக்கு பாருங்க. மொட்டை மாடியில நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா இந்த சத்தியம் புரியும். ஒரு அரை மணி நேரம் இப்படி கையை தூக்கிட்டு ஒரு கம்பு சின்ன கம்பை வச்சு நிக்க முடியுமான்னு சோதிச்சு பாருங்க. சொல்லுங்க. உங்க கையை விட்டு என்ன நூற்றுக்கணக்கான ஜனத்தை அவன் வெட்டி கொண்டு முன்னேறிடுவான். அமலேக்கு எவ்வளவு பெரிய பாரத ஆண்டவர் மோச மேல வைக்கிறாங்க. பாசங்கள் இப்படிதான் சபையை நடத்தக்கூடியது. எத்தனையோ நான் தூங்காத நாட்கள், சபை மக்களுடைய பிரச்சனை, சபையுடைய போராட்டங்கள், எனக்கு வேற வழியே சுமந்துதான். அது நம்ம சுமக்காம வழி கிடையாது. புள்ள பிரசவ வழி இல்லாம பிள்ளை எங்கேயாவது பறக்க முடியுமா? முடியாது. புள்ள உற்பத்தி ஆனதுல இருந்து அது வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு விழுந்து மாங்காய் திங்காத தேங்காய் திங்காத இந்த பிரச்சனை எல்லாம் சந்திச்சுதான் புள்ள பிறக்கணும். புள்ள பெற்றிருக்கணும் வழி கஷ்டம் பாடு அனுபவிச்சுதான் ஆகணும். ஒரு சபையை கர்த்தருடைய பாவிகளை ரட்சித்து சபையில கொண்டு வந்து தேவனுக்காக மனுஷன் ஜீவிக்க நிக்கணும்னா அந்த பாடுகள் நடுவில் போய்தான். சொல்லுங்க. வெறும் அரை மணி நேரம் ஒரு கம்பை தூக்கிட்டு உங்க மொட்டை மாடி நிக்க முடியுமா? அவ்வளவு ஒரு ரூம்ல வச்சுக்கிறது. நீங்க கம்ப கூட தூக்க வேண்டாம்,
சும்மா 2 கையை உயர்த்திக்கிட்டு எவ்வளவு நேரம் ஸ்தோத்திரம் பண்ண முடியும் ஒரு டெஸ்ட். அடுத்த வாரம் சாட்சி சொல்லணும் வந்து அது மட்டும் சொல்லணும். இதை சொல்லக்கூடாது. நான் பாஸ்டர் ஸ்தோத்திரம் பண்ணி கையை உயர்த்தி ஜெபம் பண்ணேன், இத்தனை நிமிஷம் மணியை பார்த்துக்க கூடாது. எவ்வளவு நேரம் நீங்க கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை நோக்கி ஜெபிக்க நிக்க முடியும்? புதிய ஏற்பாட்டுல அப்படி ஒரு பழக்கம் இருக்கான இருக்கு. புதிய ஏற்பாட்டு சபையிலும் ஆண்டவர் சொன்னார். அது என்ன செய்கிறது? தேவனோட உள்ள இணைக்குது. தேவனோட இணைக்குது. புதிய ஏற்பாட்டுல கர்த்தராகிய இயேசுவானவர் சபைக்கு, நம்ம அப்போஸ்தலர் சபையில எபேசியர் புத்தகத்தை நம்ம வாசிக்கும் போது சொன்னாமே, புருஷர்களும் தங்கள் பரிசுத்தமான கைகளை ஏறெடுத்து ஜெபம் பண்ண கடவர்கள். கவனிக்கல சொல்லுங்க. புருஷர்கள் தங்கள் பரிசுத்த கைகளை தேவனுக்கு நேராக ஏறெடுத்து ஜெபம் பண்ண கடவர்கள். பைபிள் இருக்கு, வாசிக்க முடியுமா? பரிசுத்தமான கைகளை புருஷர் அன்றியும் எத்தனாவது அதிகாரம் எத்தனாவது வசனம்? 1 தீமோத்தேயும் 2:8. பைபிள் திருப்புங்க, குறிச்சு வைங்க. நம்ம சொல்லிருக்கூடாது போது பழைய ஏற்பாட்டு பாஸ்டர் அப்படி இல்லை. புதிய ஏற்பாட்டிலே விசுவாசிகளுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. நீ ஜெபம் பண்ணும் போது சொல்லாமே, இன்னைக்கு ஜெபம் பண்ணும் போது அது ஒரு கஷ்டமான விஷயம் தான். நீ சில நாள் தூங்கி விடுதலாம் அதை பயன்படுத்தலாம். பாஸ்டர் நான் ஜெபம்னு போனாவே தூங்கி விடுதேன், நல்ல ஈஸி, தூங்க வேண்டாம். கையை உயர்த்தி நில்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பேய் தன்னால போடும். கையை உயர்த்தி நின்று கர்த்தாவே ஸ்தோத்திரம் பண்ணி இயேசுவின் ரத்தம் ஜெயிச்சு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் வழிமுறை சொல்ற 1 தீமோத்தேயு 2:8 வாசிங்க. அன்றியும் புருஷர்கள் இந்த ஆள்தான் ஜெபிக்க முடியும். தயவு செய்து கவனிங்க, சொல்லுங்க. கோபமும் தர்க்கமும் இல்லாமல். சிலருடைய ஜெபம் கெட்டு போறதுக்கு என்ன தெரியும்? நிறைய மனிதர்களை பார்த்துக்கணும், ஜெபமே இருக்காது. கோபம் தர்க்கம். ஏன் கையை தூக்கினாதான் ஜெபம் பண்ண சொன்னாரோ? இல்லைன்னா கேட்க மாட்டாரோ? கோபமும் தர்க்கமும் எதை சொன்னாலும் எடுத்துக்க. எல்லாத்துக்கும் பதில் கிடையாது. சொல்லாமே, என் தகப்பனை பார்த்து ஏன் பெற்றேன்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. சபிக்கப்பட்டவன். என் தாயை பார்த்து ஏன் என்னை பெற்ற என்று கேட்கிறவனும், தன் தகப்பனை பார்த்து ஏன் என்னை ஜனிப்பித்தாய், நான் பிறக்க நீ ஏன் காரணமா இருந்தான்னு கேட்கிறவனுக்கு பதில் கிடையாது. அவன் சபிக்கப்பட்டவன் சொல்றான். அவன் shall be a man of curse. He shall be a wanderer. அவன் சபிக்கப்பட்டது பூமியில் அலைவான். இவனுக்கு பதில் கிடையாது. சொல்லுகிறது, புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் 2 கையை உயர்த்தி தேவனிடத்தில் ஜெபிக்க கடவர்கள். வாசிங்க பாப்போம். அங்கேயும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் என்ன கைகளை உயர்த்தி, சத்தமா சொல்ல, என்ன கைகளை உயர்த்தி, என்ன கைகளை உயர்த்தி, இப்படி பிடிச்சுக்கலாம். சாராய பாட்டில் இடிக்காத கையை உயர்த்தி, லஞ்சம் வாங்காத கையை உயர்த்தி, மூக்குப்படி இருக்காத கையை உயர்த்தி, கோயிலே இருக்காத கையை உயர்த்தி, விபச்சாரத்துக்கு கையை நீட்டாத பரிசுத்த கையை உயர்த்தி, புரியுற மாதிரி சொல்ல, மனைவி அடிக்காத கையை உயர்த்தி, ஒரே வார்த்தையில சொல்லிட்டார், புருஷர்கள் பரிசுத்தமான கையை உயர்த்தி. அதனால கரை திரையற்றவர்களாய், கரை திரை இல்லாதவனாய் புருஷர்கள் பரிசுத்த. அது என்ன பரிசுத்த கையில தனியா இருக்கு? இல்லையே. பரிசுத்த கையில தனியா இருக்கா? இல்ல. இவனுடைய ஜீவியம் பரிசுத்தமா இருக்கும் போது கர்த்தர் பார்க்கிறார். அதனாலதான் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் தன்னுடைய பரிசுத்த கையை உயர்த்தி. இந்த கையை உயர்த்திங்கிறது வார்த்தை கவனிச்சீங்கன்னா சரணாகதி அடைவது. ஒரு யுத்தம், சண்டை நடக்குது. ராணுவம் 2 ராணுவத்துக்கு சண்டை நடக்குது. இப்ப இந்த ராணுவ வீரன் உயிருக்கு இது பண்ணி நான் சரணடைஞ்சேன்னு சொன்னா என்ன செய்ய? துப்பாக்கியை போட்டு 2 கையை உயர்த்தியது. உலகம் பூரா இதான் விதி. நான் என்ன செய்கிறேன்? சரணடைந்து விடுகிறேன். என்னால ஜெயிக்க முடியாது, நான் என் தோல்வியை ஒத்துக்கொள்கிறேன். என்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு நான் சரணடைகிறேன். 2 கையை உயர்த்திட்டு முன்ன போகணும். இன்னும் கூடுதலா வெள்ள கொடி இருந்துச்சுன்னா அதை கட்டிட்டு போகணும். நான் தோல்வியை ஒத்துக்கிறேன், சரணாகதி அடைகிறேன். சொல்லாமே, என்னை காப்பாற்று, உயிர் எனக்கு வேணும்னு சொன்னா கையை உயர்த்திட்டு முன்ன போகணும். 2 கைகளை வசனம் சொல்கிறது, கோபமும் தர்க்கமும் இல்லாமல் புருஷர்கள் தங்கள் பரிசுத்த கையை உயர்த்தி. சொல்லுங்க. நீங்க ஆண்டோடைய பிள்ளைகள் சொல்ற நிறைய குடும்பங்கள்ல பார்த்தா நிறைய பிரச்சனைகள். அவருடைய சொத்துக்கள் வேற யாரும் அமைச்சிருக்கோம். குடும்பத்துல வர வேண்டிய ஆசீர்வாதம் வராது, பிள்ளைகள் நன்மை அடையாது, வர வேண்டிய கிருபை வராது, அவருடைய பிரச்சனை தீரவே தீராது, பல தொகை இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கவனித்து பார்த்தா அவர்கள் பாவத்திலே சிக்கி இருந்து கொண்டே இருப்பார். பாவத்தை விட மாட்டாங்க. அந்த பாவம் ரகசியம் ஓடிட்டே இருக்கும். ஏதோ ஒரு பாவ வாழ்க்கையில ஒரு ரகசியமான காரியத்தை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆலயத்துக்கும் வருவாங்க, அல்லது கிறிஸ்துமஸ் ஏதோ ஒரு ஆராதனைக்கு வருவாங்க. பாஸ்டர் என்ன செய்ய முடியும்? அவரால் முடிஞ்சது தெரியும். வீட்டுக்கு போகும்போது ஜெபம் போது தெரியும். எத்தனையோ இடங்கள்ல அந்த தடையை நான் பார்த்திருக்கிறேன். இருட்ட பார்ப்பேன், கரு நேரத்தை பார்ப்பேன். சில நேரம் கண்ணை மூடும் போதே அந்த இடத்துல வனாந்தரமா தெரியும், தண்ணியே நிக்காது. சில ஓட்ட பானையை காட்டுவார். பல இடங்கள்ல பல காட்சிகளை நான் காண்கிறது உண்டு. நல்ல தேவ மக்கள் மட்டும்தான் உணர்ந்து
அதை பற்றி கொண்டு பயந்து கத்தருக்கு வருவார். என்ன வேற வேலை, நம்ம மேல ஏதோ போவோம் ஏதோ சொல்லிட்டு போயிட்டே. ஆனா கர்த்தருடைய மனுஷன் ஆண்டவர் சொல்லுகிறதுக்கு கடமைப்பட்டவனாய் சொல்லாமே. அப்ப மனுஷனை ஜீவித்திருப்பாங்க, பாவத்தை விட மாட்டேன்னு சொல்லி முரட்டாட்டமா பெருமையோட அவர் அப்படி கடினமா இருப்பாங்க. அந்த ஏதோ இறங்கி வந்து இவங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, அவர் இறங்கி வர மாட்டார். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை உணர்ந்து அறிக்கை செய்து விட்டு விடுகிற மட்டும் அவர் இறக்கத்தை ரிலீஸ் பண்றார். சொல்லுங்க இறக்கத்தை God releases the mercy. அவர் தன் இறக்கத்தை விடுவிக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. வாசிக்கிறோம், புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் தங்களுடைய கரங்களை பரிசுத்தமான கைகளை உயர்த்தி வாசிப்போம். பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். சொல்லுங்க வார்த்தைகள். நீங்க எங்கே போறீங்க? என்னுடைய மாமனார் ஒரு நல்ல பழக்கம், தப்புன்னு கை உயர்த்தி ஜெபம். சில வீடுகள் அந்த பழக்கம் எனக்கு இருந்துச்சு. ஃபேன் அடிச்சு சின்ன வீடு எல்லாம் ஃபேன் ஓடிட்டு இருக்குமா, அது நானா குறைச்சேன். இதே ஜெபம்னாவே ஆண்டவரே அப்படிதான் வரும். தேவனே கர்த்தாவே ரட்சகரே கையை உயர்த்தும். வசனம் அப்படி சொல்லு. எல்லா இடங்களிலும் பரிசுத்த கரத்தை உயர்த்தி தேவனை நோக்கி மன்றாடு. சொல்லுங்க ஆண்டவரோட இணைப்பு விடுகிறது. சொல்லாமே இங்க மோசேக்கு அதை முதல்ல கற்றுக் கொடுத்தான். மோசே கம்பை தூக்கி நிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் அடிச்சு வெட்டி சாஞ்சிட்டு போறாங்க. எதிரிகள் செத்து விடுது. மோசே கை வலியில அவன் என்ன செய்கிறான்? சொல்லுங்க ஆமே. கை வலிச்ச உடனே அப்படியே கம்பை இறக்குறான். முடியல. எவ்வளவு நேரம் நீங்க நிற்பீங்க? கை வைத்து அப்படியே தன்னா இறக்கும் போது சத்துருக்கள் வெட்டி சாஞ்சிக்கிட்டு வர்றாங்க. நல்ல வேலையா மோசே 2 பேரும் கூட கூட்டிட்டு போறாங்க. எத்தனை பேர் கவனிக்க சொல்லுங்க. ஊரும் ஆரோனும் 2 பேரை கூட்டிட்டு போற மலை உச்சிக்கு போகும்போது, ஆரோன் பிரதான ஆசாரியன். ஊரை பற்றி நமக்கு அதிகமா சொல்லப்படல, பேரே ஊர். சொல்லுங்க ஆரோனும் ஊரும். இவங்க 2 பேரும் 2 கையை தாங்கி பிடிக்கிறாங்க. சொல்லுங்க மையான சத்தியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். மொத்தத்துல நீ என்னமோ செய்ய, கையை தூக்கி இருந்தா ஜெயம். ஒரே வார்த்தை நான் சொல்லிட்டேன், நீ கையை தூக்கி பிடிச்சிக்கிட்டு நின்னா நீ எவ்வளவு நேரம் நிக்கிறியோ அது வரைக்கும் உனக்கு செய்யும். அவ்வளவுதான். ஒரே ஒரு வருஷம் கையை தூக்கி தம்பை தூக்கிட்டு நிக்கணும். நோக்குனா ஜெயம். 2 கையும் தூக்கி சொல்லுங்க. எவ்வளவு நேரம் ஒரு மனுஷன் நிக்க முடியும்? ஓடி இருந்தார் ஆர்வம் இந்த பக்கம் கையை தூக்கி பிடிக்கணும். இப்ப யாருக்கு பாரம் புரிஞ்சுச்சா? என் கையை நீங்க தூக்கிட்டீங்க, நான் மட்டும் தூக்கி சேர உட்காந்து கையை பிடிச்சிருக்கிட்ட ஆரம், இந்த கையை பிடிச்சிருக்கிறது ஊருங்கிற ஒரு மனுஷன். இப்ப பாரம் என்ன செய்யுது? பரிமாறப்படுகிறது. என் கையை நான் 2 கையை தூக்கிட்டேன்னா ஒரு மணி நேரம் நிப்பேன்னு வச்சுக்க முடியாது. 1 மணி நேரம் மல்லு கட்டி வச்சுட்டேன், அதுக்கப்புறம் என் கையை தாழ விட்டுருவேன். இப்ப என் கையை தாங்கிறதுக்கு கிட்ட ஆரம் வந்து தூக்கி பிடிக்கிறார். இங்கிட்டு ஊருங்கிற மனுஷன் தூக்கி பிடிக்கிறார். மோசைங்கிற ஆண்டவரே இப்ப தன் கையையும் தாங்கணும், மோசையுடைய கையையும் தாங்கணும். பலமான மனுஷன் மோசே. பாட்ட சகம மத உச்சியில் ஏறக்கூடிய பலமான மனுஷன். பார்வன் வீட்டுல வளர்ந்த மனுஷன். அவருடைய கையை தூக்கிக்கிட்டு எவ்வளவு நேரம் இவங்க நிக்க முடியும்? சொல்லுங்க. ஆண்டவர் அது ஒரு தேவ ரகசியம் வைத்திருக்க. நீங்க குடும்ப பாரம் அப்படிதான். ஒரு புருஷனுடைய பாரத்தை மனைவி சுமக்கணும். ஒரு புருஷனுடைய கஷ்டத்தை மனைவி புரிந்து கொள்ளணும். மனைவியுடைய கஷ்டம் என்ன? மன கஷ்டம், சரீர கஷ்டம், எல்லா கஷ்டத்தையும் புருஷன் புரிந்து கொள்ளணும். தாய் தகப்பனை சேர்ந்து பிள்ளைகளுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளணும். தாய் தகப்பன் வயசாகும் போது பிள்ளைகள் தாய் தகப்பனுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளணும். சொல்லுங்க. அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கு. பாருங்க, வயசு ஆக மனுஷனுக்கு விலகின்னு வரும். ஒண்ணுமே வேலை செய்யும். சாப்பிட முடியாது, செமிக்காது, கரெக்டா வெளியே போகாது, ஞாபகம் வராது, நைட்ல தூக்கம் வராது. ஒன்னா பிரசங்க சொன்ன மாதிரி ஒன்னா ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். ஒரு பிடியா எவ்வளவு காலம் தான் ஓடும்? வாங்குற பிடியா 80 வருஷமா ஓடுது. கேட்கலாம். சொல்லுங்க. ஒன்னா ரிப்பேர் ஆகிட்டே வரும். இதுதான் கர்த்தர் வச்சிருக்கிற வாழ்க்கை. இதுல ஒரு மனுஷன் அதை தாங்கி பிடிக்கணும், விசாரிக்கணும். சொல்லுங்க. சத்தம் சொல்லுங்க. இந்த பாடத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு கஷ்டத்தின் மூலமாய் கற்றுக் கொடுப்பவர். இப்ப மோசேயுடைய கையை தூக்கி இவங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சு. எவ்வளவு நேரம் நிக்க முடியும்? மோசே கையை நிக்கிட்டு அவர் பாட்டு இருக்கிறார். இவங்க இப்படி பிடிச்சுட்டே இருக்கிறாங்க. இங்கிட்ட ஆர்வம் பிடிச்சுட்டே இருக்கிறாங்க. கல்ல கொண்டது போட்டு நீங்க உட்காருங்க. வாசிங்க இந்த வசனத்தை. மோசேயின் கைகள், சத்தமா சொல்லுங்க. மோசேயின் கைகள், மோசேயின் கைகள். இது நமக்கு கர்த்தர் நமக்கு ஒரு பாடம். ஒருவேளை உங்க தகப்பன் சோர்ந்துட்டாருன்னா அந்த இடத்துல அந்த புள்ள வந்து விசாரிக்கணும். அப்பா என்ன செய்வா? அசந்து சம்பாதிக்க முடியல, புள்ள கடனை கட்ட முடியல, வீட்டை கட்ட முடியல, குடும்பத்தை நடத்த முடியல, எனக்கு முடியல, அசந்துட்டேன்னு சொல்றதுக்கு முன்னே புள்ள அங்க போய் நிக்கணும். கேக்குதா? போய் சொல்றேன். வளர்த்து விடுற டக்குனு மனைவி விட்டு தனி கொடுத்தா ஓடியே போயிருக்கூடாது. மனைவி விட்டா சொல்லலாம். மனைவி நான் தப்பா சொல்றேன். நம்மளை இவ்வளவு காலம் வளர்த்தாரு, படிக்க வச்சாரு, லோன் போட்டாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை கொண்டு வந்தாரு அப்படின்னு நின்று
இங்கிட்டு மனைவிக்கு என்ன செய்யணும், தகப்பனுக்கு என்ன செய்யணும், தாய்க்கு என்ன செய்யணும், எல்லாத்தையும் நடுவில் நின்று செய்யணும். கவனிக்கிறீங்களா? உதறி விட்டுட்டு வா, தனியா கொடுத்த ஓடிடும். அப்புறம் மறுபடியும் இங்கதான் வேற சொத்து கொடுக்கூடாதுங்கிறாங்க. சொத்து வந்து சொத்து ஒரு பைசா கொடுக்க கோயிலுக்கு தகப்பன் கை அப்படி அசலும் போது வசனம் சொல்றது, மோசை கை அசந்து போயிட்டு இனிமே கை விழுந்துடும். இப்ப 2 பேரும் கூட்டிட்டு போன 2 பேர் நாங்க இருக்கிறோம். டிவியில கேட்ட ஞாபகம் வருதா? கேட்கவே இல்லையோ? நியூஸ்ல கண் தெரியாத ஓடி கண்டாக்குறோம். நாங்க இருக்கிறோம், எந்த இலவசமா செய்யப்படும். டிவி விளம்பரத்துக்கு பார்த்தப்ப சொல்லுவாங்க, நியூஸ் கிடைக்கல, நாங்க இருக்கிறோம். எதுக்குப்பா காசு வாங்க இருக்கிறோம் சொல்ல மாட்டாங்க, நாங்க இருக்கிறோம். எதுக்கு இருக்கிறேன்? கண்ணுக்கு ரிப்பேர் பார்த்துக்கிறோம். சரி போட்டோம். வசனம் கை அசந்து போயிட்டு போகும்போது நாங்க இருக்கிறோம், ஆரோன் நிக்கிறோம், சொல்லாமே ஊர் நிக்கிறோம். இது குடும்பத்துக்கு ஒரு தகப்பன் அசந்து போயிருக்கோம். சரீரம் உங்களோட பலவீனப்பட்டு வருமானம் இல்லாம போயிடும், உங்களுக்கு சுகவீனம் வந்துடும், குடும்பத்தை நடத்த முடியாது. அப்ப அந்த மகனும் யாரோ கணிக்கணும். நான் நிக்கிறேன், சொல்லாமே சத்தமா சொல்லுங்க. இந்த குடும்பங்கள் அதுவும் தேவனுடைய திட்டம். பொறுப்பு இல்லாத பிள்ளைகளை உணர மாட்டாங்க. அதனால வசனம் சொல்றது, விசாரிக்கிற கிருபை வைத்திருக்கிறார். விசாரிக்கிற கிருபை ஒரு புருஷன் மனைவி அவங்க தாங்கணும், சப்போர்ட்டிவா இருக்கணும். சொல்லாமே ஜெபத்துல தாங்கணும், தைரியமான வார்த்தைகளை சொல்லணும், விசுவாச வார்த்தையை சொல்லணும், உதவி செய்யணும். சங்கத்துல ஒரு வீடியோ காட்சியை பார்த்து துக்கமா இருந்தது. கேரளாவில் 35 வருஷம் வெளிநாட்டுல சம்பாதித்த மனுஷன் 35 வருஷம் அரபு நாட்டுல பணத்தை சம்பாதிச்சு கொண்டு வீடு வாசமா கட்டாரு. கேரளாவில் இஸ்லாமிய மனுஷன், ஒரு வயசாயிருச்சு, வீட்டை விட்டு இறக்கி விட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இந்த கல்லுல படுத்துட்டு புலம்பிட்டு யாரோ கேட்கறது சொல்றாரு. 35 வருஷம் அரபு நாட்டுல சம்பாதிச்சு பணம் கட்டின வீடு வாசல் பிள்ளைகள் எல்லாம் பிரிச்சுக்கிட்டாங்க. என்னை யாருமே வீட்டுல வச்சுக்கல, நான் இங்க கிடக்கிறேன்னு சொன்னேன். காணொலியில வந்திருந்தது. கவனிக்கிற சொல்லாமே சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இதை நாம் கற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். நிச்சயமா அசந்து போகும். தாயா இருக்கிறவங்க அசந்து போயிடும். சின்ன கல்யாணம் பண்ணி உழைச்ச மாதிரியே நம்ம உழைக்க முடியாது. பழுதாயிரும், சோர்வாரும், முழங்கால் வலிக்கும், இடுப்பு வலிக்கும், கண்வாரம் தங்கிடும். சொல்லாமே கால் வேலை செய்யாது, உள்ள கிட்னி வேலை செய்யாது, சரியான நேரத்துக்கு யூரின் போகாது, லெக்கின் போறது வழி யூரின் ஊத்திடும். இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். சொல்லாமே வேத வாக்கியம் சொல்றது, ஒரு தாய் வயது சென்றவள் ஆகும் போது அவளை அசட்டை பண்ணாத. இந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா அவளை வேதனைப்படுத்தாத. தாய் வயது சென்றுச்சு, அவளால முடியாது. She is not able to do that. சரியா போய் வெளியே இருக்க முடியல, சரியா போய் முன்னிருக்க முடியல, அவனுக்கு முடியாது. இப்ப பார்த்து நீ அவளை வேதனைப்படுத்தாத. வசனம் சொல்லுது, தாய் வயது சென்றுச்சு, இப்ப போய் அவளை துக்கப்படுத்தாத. அப்படி அவளுக்கு ஒரு மனசு இருக்கு. சொல்லுங்க, துன்பப்படுத்தாத, அசட்டை பண்ணாத. இல்ல நான் அப்படிதான் பண்ணுவேன், அவர் நோட்ல எழுதிட்டே இருப்பாரு. சரி வா, இன்னும் கொஞ்ச நாள் போதும். சொல்லுங்க, கையில அசந்து போயிட்டு பாறையை கொண்டு தூக்கி வச்சு தலை உட்கார வச்சு கையை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவளுக்கு கீழே வைத்தார்கள். அதின்மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறு பக்கத்திலும் இருந்து கைகளை தாங்கினார்கள். சொல்லுங்க, ஏன் இந்த ஆண்டவர் இந்த பாடத்தை கற்றுக்கிறார்? மாஸ்டர் மட்டுமே ஊழியம் இல்லை. மாஸ்டர் ஜெபம் வருவாஸ் இருப்பார், தேவனுடைய குரலை கேட்கணும், சபையை நடத்தணும். எவ்வளவு போராட்டம், உலகத்தில் எவ்வளவு போராட்டங்களை தாண்டி ஒரு சபையை நடத்தி கொண்டு ஒரு கிருபையை பெற்று போயிட்டு. ஆனா அந்த ஒரு மனுஷன் வச்சு இல்லை சபை. சொல்லாமே சபையால் மோசையை தாங்கணும். நிச்சயமா மோசை ஒரு மனுஷன் கை அசந்து போகும்போது ஒரு பக்கம் ஆர்வம் ஒரு பக்கம் ஊர். சொல்லாமே அவங்க தாங்களா வந்து கையை தாங்கி நின்றார். ஊழியத்தில் கர்த்தருடைய ஊழியத்தில் ஜெபத்தின் மூலமாக, கர்த்தருக்கு கொடுப்பதன் மூலமாக, சொல்லாமே விசுவாசிகளை பலப்படுத்துவதன் மூலமாக விசுவாசிகள் ஊழியம் செய்யும். சபைக்கு வருகிறோம், போயிட்டு அடுத்து யாரோ எவரோ அப்படி என்ன சபையில வராதவர்களை விசாரிக்கணும். ஒன்றும் இங்க வந்துட்டு வராதவங்க போய் ஒரு தேடி போய் ஜெபம். வாசல் எல்லாரையும் போய் பார்க்க முடியல, புதுசா வந்துருப்பாங்க, வர முடியல. அவரை தேடி வந்து வராதவங்க ஜெபம் தாங்கினார்கள். வசனம் அப்படிதான் சொல்லுங்க, சப்போர்ட்டிவ். வராத சமயம் ஏதோ ஒரு பிரச்சனை, அவருக்கு ஒரு ஜெபம், ஒரு ஆறு சத்தியத்தை கொண்டு அவனை தைரியப்படுத்தும். சொல்லாமே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அவரை தைரியப்படுத்த. அது ஒரு பெரிய ஊழியம். அதுக்கு வராம ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பான், சொந்தக்கார பிரச்சனை, ஒரு கடன், ஏதோ ஒரு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை. இந்த மனுஷனுக்கு தேடி சென்று சொல்லாமே சத்தியத்தின் மூலமாய், சாட்சியின் மூலமாய் கர்த்தர் அவரை ஸ்திரப்படுத்துற ஒரு ஊழியம். மோசைக்கு முடியல உட்கார்ந்த உடனே ஆரோன் கையை தாங்குகிறான், ஊர் கையை தாங்குகிறான். இதை செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்த்து தான் கையை தூக்கிட்டு சொன்னார். அவருக்கு தெரியும் மனுஷன் எவ்வளவு நேரம் கையை உயர்த்த முடியும், கொஞ்ச நேரத்துல கையை விட்டுருவான். விட்டவன ஆட்டோமேட்டிக்கா அவன் தூக்குவான். அந்த கஷ்டத்தை பகிர்ந்து கொள்வதை கற்றுக்கொள்வான். அதுல தேவன் புரிய வைக்கணும். கவனிக்கல சொல்லாமே சத்தமா சொல்லுங்க. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை பிசாசு உடைக்குது, சாத்தான் உடைத்து தனித்தனியா தள்ளிவிடும். இது தேவன் செய்யற வேலை இல்லை.
பிசாசு உள்ள தனித்தனியா உடைச்சு அக்கங்களா கல்வி. அது நடக்கும்போது என்ன, அந்த மனிதர்கள் சோர்ந்து தேவாசீர்வாதம் இழந்து ஒன்றுமில்லாமல் போவார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த கல்லின் உட்கார்ந்தான். வாசிக்க தொடர்ந்து, இவ்விதமாய் உன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. எத்தனை பேர் கவனிக்க சொல்லுங்க. ஆமென். காலையில வெள்ளம் ஆரம்பிச்ச யுத்தம் இப்போலாம் சூரியன் 6:30 மணிக்கு தான் அடையுது. 6:30 மணி அப்படியே கையை தாங்கி பிடித்து கொண்டிருந்தார். சொல்லுங்க அல்லேலூயா. இதுல ஒரு தேவ ரகசியம் இருக்கிறது. மோசே கையை தூக்கிட்டு இருந்த நேரம் கொஞ்ச நேரம் தான். மோசே தன் கையை தூக்கி கொண்டு இருந்த நேரம் கொஞ்ச நேரம் தான். அவன் கல்ல போட்டவன உட்கார்ந்துட்டாச்சு, வேற வழி இல்லை, வயது சென்ற மனுஷன். இப்ப அவன் கையை ரொம்ப நேரம் தூக்குறது யாருன்னா ஆரோன்னு கூறும். நான் மனசுல நினைச்சு பார்க்கிறேன், சாயங்காலம் அந்தி சாயங்கால வரைக்கும் அவனை கையை பிடிச்சுக்கிட்டே இருப்பான். 6 நிமிஷம் ஒரு கையை ரெஸ்ட் கொடுத்து ஒரு கையில பிடிச்சிட்டு இருந்து பாருங்க. ஒரு கையில இந்த செல்போன் பிடிச்சிட்டு பாருங்க, கம்பி ஒரு கையில, இந்த கையை பிடிச்சோன்னு இந்த கையை விட்டுட்டு இந்த கையை பிடிச்சிட்டு இருப்பாரு. மோசே கல்ல உட்காந்துட்டு பேசாம ஆண்டவரை தோத்திரம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். சாயங்காலம் இருட்டு நம்ம யாரை இது சண்டை போட தெரியாது. ஏன் அஸ்தமனம் சொல்றா தெரியுமா? சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா யாரு வெட்டுறான்னு தெரியாது, அதனால யுத்தம் சீஸ் ஆயிருக்கு. சாயங்காலம் இருட்டுன உடனே யுத்தம் வந்து நின்று போகும். அவங்க திரும்பிடுவாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க யுத்தம் ஆரம்பிக்கும். சீஸ் ஃபயர், அது யுத்தத்தை நிறுத்திட்டு காலையில ஆரம்பிக்கும். வசனம் தேவன் தம்முடைய ரகசியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். சொல்லுங்க அல்லேலூயா. இப்படிதான் வசனம் சொல்லு. இப்படியே நீங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் தாக்கி, வசனம் சொல்லுங்க. ஒரு சபை ஆசீர்வாதமா இருக்கு. உடனே நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை சபையை சாதியில பணத்துல பிரிச்சு ஒரு ஏழையா அது ஒண்ணு பிரிச்சது. இன்னும் பெரிய சபைகளும் வளரும் போது நாங்க ரொம்ப வசதியான படிச்சா நாங்களாம் இப்படிதான் இருக்கோம். இந்த காரணம் இப்படி போவோம், யாரையும் திரும்பி பார்க்க மாட்டோம். எங்க பரவத்துக்கு போதா எங்க போதுன்னு தெரியல. ஜனங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பிரிவு. இதை பிசாசு விதைக்கிறான், பிசாசு விதைக்கிறான். கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்லுகிறது, இப்படியே நீங்கள் ஒருவர் பாதத்தை ஒருவர் தாங்கி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. வசனம் வாசிச்சிருக்கீங்களா? இப்படியே ஒருவர் பாதத்தை ஒருவர் தாங்கி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். சரி போட்டு இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது வேதத்துல, முப்பிரி நூல் சீக்கிரமாய் அறாது. தேவன் தம்முடைய ஒரு ரகசியத்தை சொல்லி வைத்திருக்கிறான். முப்பிரி நூல், முப்பிரி நூல். நீங்க கயிறெல்லாம் 2ல பின்றதே உலகம் போல 3 இதுக்கு மேலதான் கயிறை பின்றாங்க. 2 பிரி இருந்துச்சுன்னா கயிறு என்ன செய்யணும், உருகிட்டு. தேங்காய் நார்ல பின்ற கயிறை பாத்தீங்கன்னா, தேங்காய் நார்ல பின்ற கயிறு குறைஞ்சது 3 பிரி பிரிக்கணும். நீங்க 2 பிரிச்சீங்கன்னா உருகி. எவ்வளவு ஞானமா ஆண்டவர் சொல்லு. 2 பிரிக்க முடியாதுங்க. 2 நாள நீங்க சுத்துறீங்கன்னா இழுத்தான் கிரிப் இருக்காது. ஆனா முப்பிரி நூல் ஒன்னோட ஒண்ணு 3க்குள்ள ஒண்ணு சிக்கிச்சுன்னா 3 நூல்களை நீங்க சிக்கி கயிறா உண்டாக்குனீங்கன்னா அது ஸ்ட்ராங்கா படிக்கல. சொல்லுவாங்க இன்னைக்கு தேவன் மனுஷரோட பின்னி பிணையணும். சொல்லுங்க. அதனாலதான் ஆண்டவருடைய மக்கள் விசுவாசத்தை விட்டுறக்கூடாது, ஜெபத்தை விட்டுறக்கூடாது, பரிசுத்த வாழ்க்கையை விட்டுறக்கூடாது. சும்மா சர்ச்சைக்கு வந்து போவேன்னா கர்த்தர் பிரியம் இல்லை. முப்பிரி நூல் சீக்கிரமாய் அறாது. ஒன்றியா இருக்கிறத விட 2 கூடி இருப்பது நலம். வாசிக்க பார்ப்போம். ஒன்றியா இருப்பதிலும் 2 கூடி இருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் என்ன பலன் உண்டாகுமா? நல்ல பலன். நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் பார்த்து கணவன் மனைவி முதல்ல நீங்க சமாதானமா இருக்கிறீங்களா? கணவன் மனைவியும் நாங்க பணக்காரா இருக்காது. அப்புறம் நாங்க கணவன் மனைவி சமாதானமா இருக்கும். 2வது கணவன் மனைவி நாங்க சந்தோஷமாக வாழ்றோம். கணவன் மனைவி நாங்க முதல்ல சந்தோஷமா புரிந்து கொண்டு ஒருவரோடு வாழ்றோம். சொல்லுங்க அல்லேலூயா. நாங்க கணவன் மனைவி விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். கணவன் மனைவி ஒருமனமாக நாங்கள் சபைக்கு வருகிறோம். சபையில் ஆராதனைக்கு வர விரும்புகிறோம். கர்த்தரை ஆராதனை செய்ய கணவன் மனைவியா நாங்கள் விரும்புகிறோம். கணவன் மனைவி சேர்ந்து கர்த்தருக்கு உண்மையாக கொடுக்க விரும்புகிறோம். இதை செஞ்சு பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருதான் நேரம். கணவனும் மனைவி சேர்ந்து நாங்க உண்மையா கர்த்தருக்கு கொடுக்க விரும்புகிறோம். 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செய்ய விரும்புகிறோம். அப்படிப்பட்ட குடும்பங்கள் பாக்கியமும் ஆசீர்வாதம் பெற்றோம். சத்தமா சொல்லுங்க. இது ஆண்டவர் எதிர்பார்த்து சொல்லி வச்சிருக்கிறாரு. அதனாலதான் வேதாகம் அதை தெளிவாய் சொல்லுகிறது. 2 பேர் கூடி இருந்தா அவர்களுக்கு அதிகமான பலன் உண்டாகும். 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணா இல்லாத இடத்துல அது உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தை. எனக்கு நல்ல ஜெபிக்கிற மனைவி ஆண்டவர் கொடுத்தார். நான் ஒரு பாக்கியம் பெற்ற மனுஷன். என்னுடைய வாரத்துக்கு ரொம்ப வாரத்தை கண்ணீரோடு காலையில ஜெபம் தான். பெரும்பாலும் நாங்க 2 பேர் இருக்கும்போது சமையலே காலையில இருந்து ஜெபம், அப்புறம் மத்தியானம் ஜெபம், அப்புறம் 10 மணிக்கு மேலதான் சாப்பிடணும். ஒன்னும் பிரச்சனை. நிறைய ஜெபம் குறிப்புகளா ஜெபம், அது பெரிய பலனா. கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்லுவது ஒருவராக இருப்பதிலும். மறுபடியும் வாசிங்க. எத்தனாவது அதிகாரம் எத்தனாவது வசனம்? பிரசங்கியா பிரசங்கி 4:9 குறித்து வைங்க. பிரசங்கி 4:9 வாசிங்க. ஒன்றியா இருப்பதிலும் 2 கூடி இருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். எப்படி உண்டாகுமா? சொல்லுங்க.
சத்தவாசம் நல்ல பலன் உண்டாகும். வேதம் அப்படி சொல்லும். ஒரு மனுஷனா இருந்து ஒண்டி கட்டையா இருந்து சாகிறத விட 2 பேர் கூடி இருப்பது நலம், அவர்களுக்கு பிரயாசத்தினால மிகுந்த பலன் உண்டாகும். அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறான், பூமியிலே தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிக்கிற சொல்லுங்க, அந்த இடத்துல இல்லவே இல்லை. இப்ப 2 பேரும் சேர்ந்து ஒருமனமா ஜெபிக்கிறாங்க, கர்த்தாவே இடத்தை நீங்க ஆசீர்வதிக்கணுமே, அதை ஆண்டவர் உண்டாக்குகிறார். God commands that it shall be created on that place. அவர் கட்டளையிடுகிறார், அது உண்டாகட்டும். சத்தமா சொல்லுங்க ஆமென். ஒரு குழந்தை இல்லாத தம்பதிகளா கணவன் மனைவி டெய்லி ஜெபம் பண்ணுங்க. ஏதோ மாசம் ஒரு தடவை உபவாசம் ஜெபம் 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது அந்த இடத்துல உண்டாகும். கர்த்தர் அதை கவனிக்கிறார். ஒன்றியா இருப்பதை விட 2 பேர் கூடி இருப்பது நலம், அவர்கள் பிரயாசத்துக்கு நல்ல பலன் உண்டாகும். மறுபடியும் வாசிக்க தொடர்ந்து, ஒருவன் விழுந்தான் அவன் அவனோடு கூட இருக்கிறவன் அவனை தூக்கி விடுவான். சொல்லுங்க ஆமென். கணவன் மனைவிக்கு எவ்வளவு ஒரு வார்த்தை, சிநேகிதர்களுக்கு ஒரு வார்த்தை. நீங்க சிநேகிதர்களை நம்ப முடியும். சிநேகிதர்கள் எப்ப துரோகியா மாறுவா, எப்ப யூதாசா மாறுவான்னு சொல்ல முடியுது. பிசினஸ்ல பார்க்கிறோம், ஊழியத்துல பார்க்கிறோம், எல்லாத்துலயுமே இருக்கு. உடனாளி எப்ப பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர்ல இருந்து எல்லாம் அப்படிதான். இவனை முழுகுவோமா அவன் இவனை முழுகுவோமா அப்படின்னு வரும்போது யாராவது ஒருத்தன் வாங்கிடுவோம். கூட குறைய பிசினஸ்லே இப்படிதான். இப்ப 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தா ஒருத்தன் விழுந்தாலும் இன்னொருத்தன் அவனை தூக்கி விடுவானே. வாசிங்க, ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் கூட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஜெபிக்க நண்பர்களுக்காக பாருங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு ஜெபிக்க, உங்க கஷ்டத்துல உங்களோட கூட ஜெபிக்க ஒரு நண்பர் இருந்தா நீங்க பாக்கியம், பெரிய பலன். நிறைய பேர் ஆளண்டாத ஆளாகும். இதுவும் ஜெபிக்காது, ஜெபிக்க நண்பர் வச்சுக்காது, அடுத்த வீட்டுக்கு போய் ஜெபிக்காது. அப்புறம் இப்படி அவர் உங்களுக்கு வருவாங்க. எங்க வீட்டுக்கு யாருமே வர மாட்டேங்கிறாங்க பாஸ்டர், நீங்க எத்தனை பேர் வீட்டுக்கு போனீங்க? உங்க வீட்டை கூட்டிட்டு ஏசிக்க நீங்க ஃபேனுக்கு பத்திரமா இருந்தீங்க. அப்புறம் இப்படி உங்க வீட்டுக்கு எல்லாரும் வருவாங்க. எப்படி வருவாங்க? என் சோறுக்கு கஷ்டப்பட்டவங்க வீட்டுக்கு வருவாங்க, சோறு இல்லாம வருவாங்க. அவரு நேரத்தை ஒதுக்கி அவருக்கு பெட்ரோல் போட்டு அவரு 7 மணிக்கு வருமா, 6 மணிக்கு அவர் குளிச்சு பவுடர் அடிச்சு வண்டியெல்லாம் துடைச்சு உங்க வீட்டுக்கு வருவாரு ஜெபம் பண்ணி. இப்படிதானே வர்றாரு. புதுசா சொல்றேன், எங்க வீட்டுக்கு யாருமே வரல, நீங்க எத்தனை வீட்டுக்கு போனீங்க ஜெபம் பண்ண சொல்லுங்க ஆமென். அதுல ஒரு கஷ்டம் இருக்கு, அதுல ஒரு முன்னெடுப்பு இருக்கு. அவரை முக்கியப்படுத்தி அவருக்காக போய் ஜெபம் பண்ணும் போது அவருக்கு நம்ம வீட்டுக்கு போயிடும். அப்படி வர வழி இல்லாதவங்களுக்கு தான் நம்ம போகணும், அது வேறு. ஆனா கர்த்தருடைய வேத வாக்கியத்தை நாம் பார்க்கிறோம். இங்க வாசிக்க அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்க முடிக்கும் போது வாசிங்க, 2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டா. இது எல்லாமே கர்த்தர் சொல்லுகிற ஒரு கணவன் மனைவி பிரியாதவர். கணவன் மனைவி மரணம் வரைக்கும் பிரியவே கூடாது. கர்த்தருடைய வேத வாக்கியம் அப்படி சொல்லுங்க. சொல்லுங்க ஆமென். கவனிக்கிறீங்களா? சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவேளை ரிட்டையர்ட் ஆயிருப்பார், ஒரு 50 வயசு ஆயிருப்பார். இந்தியாவில் இருக்கிற பின்பற்ற பழக்கம் இந்து மத பழக்கம். பிள்ளை குட்டி கல்யாணம் ஆனா சன்னியாசியா போயிடணும், துறவரத்துக்கு போயிடணும். இந்து மதத்துல இருக்கு, பைபிள்ல தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி பிள்ளை பிறந்துச்சுன்னா ஒரு மனுஷன் சன்னியாசியா போயிடணும், துறவரத்துல போயிடணும். சன்னியாசம் அதான் இந்து மதம். கிறிஸ்தவ மதம் கர்த்தருடைய வார்த்தை அப்படி சொல்லுங்க, கணவனை மனைவி பிரிக்காது. பைபிள்ல என்ன வயசான கிட்ட இதே ரூம்ல இருக்கு, அப்படி யாராவது சொன்னா என்னை கூப்பிடுங்க, போன் நம்பர் உடனே விசுவாசி வாயில வரக்கூடாது. அப்படி ஒரு ஆள் சொன்னுச்சுன்னா நான் உங்க வீட்டுக்கு வரும்போது அதை கூப்பிட்டு விடுங்க. அன்னை கொடுக்கிறதோட தெரிஞ்சு ஒரு கணவனையும் மனைவியும் பிரிக்க யாருக்குமே அதிகாரம். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காத. அது 100 வயசுல உனக்கு 100 வயசு கணவன் மனைவி அவங்க தூங்கி போறாங்க. ஒருவருக்கு ஒருவர் சூடு உண்டாகட்டும் வசனம் சொல்லுது, அதையும் நீ பிரிக்க. உனக்கு எத்தனை வயசு, நீயே வந்தாலும் படுக்கல, நீயே ஹால்ல படுக்கல, நீயே ரூம்ல படுக்கல, உனக்கு என்ன வேலை? என்ன அவரு கஷ்டப்பட்டு வீடு வாசல கட்டி ரூம் கட்டி போட்டு வச்சிருக்கிறார். அவனுக்கும் 40 வயசுக்கு எனக்கு கிளம்பிடுவான். இப்ப நீ உள்ள படுத்து வெளியே வரட்டு வேற மரத்துக்கு வரட்டு கேக்குதா? அது கிறிஸ்தவத்துல கிடையாது. சொல்லுங்க சத்தியத்துல அது கிடையாது. ஆதாம் ஏவாளை பிரிக்க உனக்கு ரைட்டு கிடையாது. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது. தேவன் இணைத்ததை பிள்ளைகள் கேட்கக்கூடாது. ஏன் அப்பா அம்மா எங்க இடத்துல இருக்காங்க கேட்காது, பாவம். தாயின் தகப்பனை பிரிக்காத. தாயின் தகப்பனை பிரிக்கிற அதிகாரம் உனக்கு யாரும் கொடுத்தது? அவர்கள் கேள்வி கேட்டு பிரிச்சு அங்கிட்டு அங்க ஆளுக்கு ஒரு வீட்டுல அலைய விடுறது உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? தேவன் நினைத்தது மனுஷன் பிரிக்காது, அது பாவம். சொல்லுவாமே 2 பேர் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகுமே. வாசிங்க, ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடு உண்டாகுவது எப்படி? அவன் ஆறுதல் எப்படி அடைவான்? ஒண்டியா இருந்தவன் விக்கல் ஒண்டியா இது பிழை பண்ற வேலை, பிரிச்சு அக்கா ஆள கால கலட்டி விடுற வேலை அதை செய்யாத. வாசிக்க தொடர்ந்து, ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தான்
இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்பார்கள். ஊரான் ஜெபத்தை குறிக்கிறார். புருஷன் மனைவி 2 பேரும் ஒரு மனமா இருக்கிற வரைக்கும் நல்ல தீர்க்க ஆயுசு வரைக்கும் இருப்பாங்க. நல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா, ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேரும் சேர்ந்து எதிர்ப்பார்களே. சொல்லாமே சத்தமா சொல்லுங்க. 2 பேரும் சேர்ந்து எதிர்ப்பார்களே. இதெல்லாம் ஆண்டவர் சாலமோனை கொண்டு சொல்லும்படி வைக்கிறார். வாசிங்க. கடைசியில தான் கொண்டு முடிக்கிறார். 30 நூல் சீக்கிரமா யாராவது ஒரு கணவனின் மனைவி டைட்டா கட்டுறவர் இன்னொரு கயிறு கர்த்தர் தான். சொல்லுங்க. கணவன் மனைவி ஒரு ஆசீர்வாதமா கடைசி வரைக்கும் இருக்கணும். அவங்க 2 பேரையும் உள்ள புகுந்து கட்டுறது ஒரு கயிறு கர்த்தர் இருக்கு. 2 நூலை டைட் பண்ற கயிறு எது? கர்த்தர் தான். இத மனுஷன் புரிந்து கொள்ளாத குடும்ப வாழ்க்கையில சந்தோஷத்துல ஒரு மகிழ்ச்சி. இந்த அம்மா மட்டுமே கஷ்டத்தை சுமந்து பிரசர் வந்தார். அவருக்கு தெரியவே தெரியாது. அவர் எங்க பாசி கேட்பார், படம் கேட்டார், ஊரை சுத்திட்டு 10 மணிக்கு சாப்பிட வருவார். உனக்கு தலைவலிக்குதான்னு தெரியும். உனக்கு உடம்பு நல்லா இருக்கா கேட்க மாட்டான். நீ சாப்பிட்டியா, உனக்கு துணி இருக்கா, உனக்கு உடம்பு நல்ல சந்தோஷமா இருக்கா கேட்கவே மாட்டான். அது ஒரு குணம் கட்ட பேய். அது ஊரை சுத்தி குடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு வரும், போகும், மறுபடியும் காலையில போய் பேய் கட்டி கேட்குதா? அது 30 நூல் சீக்கிரமா யாராவது கணவனும் மனைவி சேர்ந்தது 2 நூல். ஆண்டவர் இந்த நூலை உள்ள புகுந்து எல்லா பக்கமும் கட்டுறாரு. அது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் காடு போயிட்டே இருக்கும். இந்த 3வது நூல் 2க்கு நடுவுல பின்னி படைஞ்சு கடைசியில போய் சொல்லாமே. அப்படிப்பட்ட தேவ ஆசீர்வாதத்தின் வாழ்க்கைக்கு ஒரு அடையாளம் கர்த்தருடைய வாழ்க்கை. அந்த நூல் அவங்க 2 பேரும் விசுவாசிகளாக தேவ மக்களாக இருக்கும்போது அவங்க 2 பேரையும் தேவன் கட்டி இணைத்து வைக்கிறார். வசனம் சொல்கிற தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள். எழுதி நிற்போம். எல்லாரும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எழுதி நிற்போம். சோதராண்டவர், சோதராண்டவரே, 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 கர்த்தருடைய